வெல்கம் டு இந்தியன் ஜாப் சுமெல். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபியிலேருந்து நமக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 7th ஜூலை, அதாவது இன்னையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூலை 20க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ளிகேஷனில் ஃபீஸ் பேமெண்ட் அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் டேட் தான், 7th ஜூலைலேருந்து 22nd ஜூலை வரை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் பண்ணிக்கலாம். செலெக்ஷனில் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குங்க. எக்ஸாமினேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா August 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஸ்டேட்டில் 200 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்டில் கிராண்ட் டோட்டல் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் மட்டுமே 200 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி வைஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் எல்லா கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன ஏஜ், இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் எக்ஸாமினேஷனில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கட் ஆஃப் மார்க்கை யார் ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் போடுவாங்க. சரியா, ஸோ அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்டிங் அதிகமாக இருந்தாலும் எக்ஸாமினேஷனில் யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், ஸ்கில்லு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சிபிடி கிளியர் பண்ணிவிட்டு அவ்வளோதான், உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி, எனி டிகிரி, அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். குறைஞ்சது 20 வயசு இருக்கணும். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு 28 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஜென்ரல் பொது பிரிவினராக இருக்கீங்க, இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கீங்க, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. 20லேருந்து 28க்குள்ளே இருந்தால் தான் இந்த 2 கேட்டகிரியாக அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு 28 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு, நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸு, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பாராக இருந்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டைஃபண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற ஏரியாஸை பொறுத்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் மாறும். மெட்ரோபாலிட்டன், அதாவது மெட்ரோ சிட்டி ஏரியாவில் ஐஓபி இருக்குது அப்படின்னா 15,500 ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்காங்க. அர்பன் ஏரியாஸில் இருக்குது அப்படின்னா 14,500 இருக்கும். செமி அர்பன் இல்லை ரூரல் ஏரியாஸில் ஐஓபி பேங்க் இருக்குது, அங்கே அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல அப்படின்னா 14,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். ஓகேங்களா, பிரான்ச் கேட்டகிரி, அதாவது அது எந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், லோக்கல் டெஸ்ட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான லோக்கல் லாங்குவேஜ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கீங்க, நீங்கள் பெங்களூர் கர்நாடகாவுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கன்னடா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த வித்தின் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். அதாவது மற்ற மாநிலத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால். ஓகேங்களா, இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஸோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நான் கர்நாடகாவில் இருக்கேன், எனக்கு தமிழ் தெரியும், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஆப்டி ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜில் கொஷின் வரும். இந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 25 கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஓகேங்களா, மொத்தம் 100 கொஷின், 100 மார்க், 90 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷனில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அதுதான் ஃபைனல் செலெக்ஷனாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ்,
ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான லோக்கல் லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தமிழே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பிழை இல்லாமல் எழுத வராது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஷுட் பி ப்ரொஃபிஷியன்ட் இன் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். தமிழில் நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும், தமிழில் பேச தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, தமிழில் வாசிக்க தெரியணும், நல்லா எழுத தெரியணும், நல்லா பேச தெரியணும். சில பேர் வந்து தமிழை வந்து வாசிச்சிருவாங்க, பேசிடுவாங்க, ஆனால் தமிழில் வந்து பிழை இல்லாமல் எழுத தெரியாது. ஸோ பிழை இல்லாமல் எழுத தெரியணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழை வந்து பிழை இல்லாமல் எழுத தெரிஞ்சால் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். அது ரொம்ப முக்கியமான தகுதி. அதை தான் வந்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, iob.bank.in. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் பேஜில் உங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அப்ரண்டிஸ்க்காக நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த 1 இயர் அப்ரண்டிஸ் பேங்க்கில் முடிச்சிங்க அப்படின்னா ஐஓபியில் அப்ரண்டிஸ் மூலிமா நீங்கள் ரெகுலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த பேங்க்குன்னு இல்லை, எஸ்பிஐ பேங்க்காக இருந்தாலும் சரி, இல்லை அதர் பேங்க்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பேங்க்கில் இருந்து நம்ம தமிழகத்துக்கும் வந்து அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு அறிவிக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேங்க் மூலிமா அப்ரண்டிஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகேங்களா, அது நிறைய பேருக்கு கிடைக்காது. இதில் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா nats.education.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் அப்ரண்டிஸ் ப்ரொஃபைலில் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அது வந்து கவர்மெண்ட் வெப்சைட், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் அப்ரண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அடுத்து ஐஓபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறப்ப கரெக்டான இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சிபிடி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ செலெக்ஷன்லேயே இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் எக்ஸாமினேஷன் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீ இருக்குங்க. அது நான் ரீஃபண்டபிள் தான். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்கா, நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிளாக, அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அடுத்து அப்ளை பண்ணுங்கள். SC/ST பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி PWD கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 236 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். SC/ST டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அது எக்ஸாமினேஷன் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீ, இன்டிமேஷன் சார்ஜ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் OBC EWS பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 708 ரூபாய் பே பண்ணணும். அதே நீங்கள் ஜென்ரல் OBC EWS ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 944 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். ரொம்ப அதிகம். ஒரு அப்ரண்டிஸ்க்கு இவ்வளோ சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், விருப்பமும் தகுதியும் இருந்தால் மட்டும் இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஜாபை கூட, வேறு அப்ரண்டிஸ் கிடச்சா அங்கேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி அப்ரண்டிஸ் முடித்தேன், நான் வந்து இதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அப்ரண்டிஸ் முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா, டிப்ளமோ குவாலிஃபிகேஷனையோ இல்லை 10th ITI குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஆல்ரெடி அப்ரண்டிஸ் முடிச்சிருப்பாங்க, அவங்க டிகிரியும் முடிச்சிருப்பாங்க. ப்ரோ இப்போ நான் டிகிரியை வச்சு நான் இந்த அப்ரண்டிஸ்க்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனில் அப்ரண்டிஸ்க்கு பண்ணியிருந்தாலும் சரி, ஒன்ஸ் அப்ரண்டிஸ் ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான். ஓகேங்களா, மறுபடியும் நீங்கள் அப்ரண்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது.